கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாள் செய்திக்கு ஆதாரமாக நாம் வாசிக்க வேண்டிய வேத வசனம் 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 6வது வசனம். 1 கொரிந்தியர் 5:6. நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல, கொஞ்சம் புளித்தமா பிசைந்தமா முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறியீர்களா? நாம் வாசித்திருக்கிற இந்த திருவசனத்தின் மூலம் கர்த்தர் நம்மோடு இடைப்படும்படியாக நம்ம மத்தியில் இருக்கிற தம்பி சாலமோன் அவர்கள் செபிப்பார்கள். சோதரமானவரே, சோதரம் பிதாவே, சோதரம் கர்த்தாவே, தகப்பனே, அப்பா இயேசப்பா என்ற வேதவாக்கியத்தை கர்த்தராக தகப்பனே, இயேசப்பா 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்தின் மூலமாக கர்த்தராமே சோதரமானவரே, இதோடு பேச முடியாச்சு, இடைப்பட முடியாச்சு கர்த்தாவே, இதோட மறைபொருளை ரகசியங்களை கர்த்தராமே எங்களுக்கு வெளிப்படுத்த முடியாச்சு கர்த்தாவே, அதை நாங்கள் கேட்டு அப்பா சோதரின் வாழ்வில் கைகொண்டு அப்பா நடக்க உதவி செய்கிறோம். அப்பா சோதரோட நாட்களில் அப்பா சோதரின் ராஜ்யத்துக்குள்ளே நாங்கள் காணப்பட கர்த்தர் உதவி செய்கிறோம். இப்போ இயேசு கிறிஸ்துவின் சொல்லிக்கிற ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் நாம் வாசித்த திருவசனம் 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 6வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல, கொஞ்சம் புளித்த பிசைந்த மாவு முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறியீர்களா? அப்போ சபைகளிலே தவறு நடக்கிறது என்றால் அந்த காரியத்தை குறித்து என்ன பண்ணக்கூடாது? மேன்மை பாராட்டக்கூடாது. ஏன் மேன்மை பாராட்டக்கூடாது? கொஞ்சம் புளித்த மாவு என்ன பண்ணும்? பிசைந்த மாவு முழுவதையுமே புளிப்பாக்கிறோம். அப்போ சின்ன தவறு தானே இது? சபையில் இது சின்ன தவறு தானே. அதனால என்ன? அதனால நான் குடியா முடிவு போயிடும். ஆனால் வசனம் என்ன சொல்லுது? கொஞ்சோண்டு புளிச்ச மாவு பிசைந்த மாவு முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறியீர்களா? இந்த புளித்த மாவுனா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? புளித்த மாவு என்னன்னு தெரியுமா? என்னது? உபதேசம், கள்ள உபதேசம். புளித்த மாவுங்கிறது கள்ள உபதேசம். ஆகவே சபையில் கொஞ்சம் தானே வேத வசனத்தை விட்டு கொஞ்சம் மாற்றி பிரசங்கம் பண்ணிட்டேன், அதனால என்ன இருக்குது? அதெல்லாம் கர்த்தர் ஏற்றுக்கொள்வார்? ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஏன்னா வசனம் சொல்லுது, ஆண்டவரே சொல்லிட்டு போயிட்டாரு. பரிசேயருடைய புளித்த மாவை குறித்தும் ஏரோதுடைய புளித்த மாவை குறித்தும் எச்சரிக்கையா இருங்க. அப்படின்னா அவங்க உபதேசத்தை குறித்து எச்சரிக்கையா இருங்க, ஆண்டவரே சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த கர்த்தருடைய வசனத்துல எச்சரிக்கையா இருக்கணும். இல்லைங்க, அவங்க அப்படி சொன்னாங்க, எப்போனா எப்படி சொல்லிட்டு போறேன். இங்கே கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? கடந்த வாரம் செய்தியை எத்தனை பேர் கண்டிப்பாக கவனிச்சிங்கன்னு தெரியல. போன வாரம் என்ன செய்தி, எதை குறித்து செய்தி பார்த்தோம்? பரிசுத்த ஆவியானவரை குறித்தும் அந்நிய பாஷை குறித்தும் கடந்த வாரத்தில் பார்த்தோம். இந்த செய்தி யூடியூப்பில் நம்ம பதிஞ்சு பண்ணப்போ ஒரு 84 பேர் அதை பார்த்திருக்கிறார்கள். அதை குறித்து எந்த கருத்தும் அவர்கள் சொல்லலை. ஆனால் 84 பேர் அதை பார்த்துருக்காங்க. இது நீங்கள் என்ன பண்ணணும்? கர்த்தருடைய பிள்ளைகள் தெரிஞ்சவங்களுக்கு நீங்கள் அதை என்ன செய்யணும்? ஷேர் பண்ணணும். அதாவது வியூஸ் நிறையா வரணும் அதுக்காக இல்லை. கர்த்தருடைய வசனம் அனைவருக்கு சென்றடைவதற்கு கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு அதை என்ன பண்ணணும்? அதை நீங்கள் ஷேர் பண்ணணும், அனுப்பிவிடணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே பாருங்கள், இந்த வாரம் அதை அனுசரித்து தான் இந்த செய்தியும் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கனாக்க, ஏன் இந்த தலைப்பு என்ன போடுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா,
அந்நிய பாஷை ஏன் அவிசுவாசிக்கு அடையாளமானது அப்படிங்கிற தலைப்பில் செய்தியை நம்ம இது பண்ணியிருக்கோம். அப்போ அந்நிய பாஷை வந்து ஏன் அவிசுவாசிக்கு தான் அது அடையாளமாக ஏன் போச்சு அப்படிங்கிறத குறித்து போன வாரமும் பார்த்தோம். இந்த வாரமும் நம்ம பார்க்க போகிறோம். இந்த இந்த காரியங்கள்லாம் எந்த சபைக்கு எழுதினாரு? கொரிந்தியர் சபைக்கு எழுதினார். ஏன் எழுதினார் தெரியுமா? கொரிந்தியர் சபைக்கு ஏன் எழுதினார் தெரியுமா? கொரிந்தியர் சபைக்கு வாசிங்க 3:3 வாசிங்க. 1 கொரிந்தியர் 3:3 வாசிங்க. பொறாமையும் வாக்குவாதமும் பேதகங்களும் உங்களுக்குள்ளே இருக்கிறபடியா நீங்கள் மாம்சத்துக்குரியவைகளாய் இருந்து நீங்கள் மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா? இவன் யாரு? கொரிந்தியர் சபையில் இருக்கவன் யாரு? கொரிந்தியர் சபையில் இருக்கவன் யாரு? இது யாருக்கு எழுதுறாரு? சபை மக்களுக்கு தானே எழுதினாரு. இவன் எப்படி நடந்தானாமா? பொறாமையும் வாக்குவாதமும் பேதகங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியா மாம்சத்திற்குரியவர்களாய் இருந்து ஆவிக்குரிய மார்க்கமாக சத்திய வார்த்தையின்படி நடக்காம எப்படி நடந்தேன்? மனுஷ மார்க்கமாய் நடந்தேன். யாரு? இந்த கொரிந்தியர் சபையில் உள்ள மக்கள். கீழே வாசிக்க அப்படியா? ஒருவன் நான் பவுலை சேர்ந்தவன் என்ன சொன்னா? நான் ஒருவன் பவுலை சேர்ந்தவன் என்றும் நான் அப்போலோவை சேர்ந்தவன் என்றும் நான் ஒருவன் அப்போலோவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாகவா? அப்போ பாருங்க என்ன பண்றேன். அன்னைக்கு என்ன நடந்ததோ கொரிந்தியர் சபையில் நடந்ததோ அன்னைக்கு அதே போல இன்னைக்கும் ஒருத்தன் சொல்றியான் நான் அந்த சபையை சேர்ந்தவன், நான் இந்த சபையை சேர்ந்தவன். இப்படி ஒவ்வொருத்தரும் என்ன சொல்றேன்? எவனாவது ஒருத்தன் சொல்றானா நான் கிறிஸ்துவை சார்ந்தவன்? எவனாவது சொல்றானா? யாராவது சொல்றானா நான் கிறிஸ்துவை சார்ந்தவன், கிறிஸ்துவின் வழியில் நடக்கிறவன் என்று யாராவது சொல்றானா? அவனுடைய டெனாமினேஷன் என்ன? அவனுடைய கோட்பாடு என்ன? அவன் வச்சிருக்க சபையினுடைய கோட்பாடு என்ன? அதைத்தான் பேசுறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கோட்பாடை பத்தி பேச மாட்டேங்கிறான். அவன் வச்சிருக்க சபையினுடைய கோட்பாடை பத்தி தான் பேசுறான். அப்ப அவன் யாரு? இந்த வசனம் சொல்லுகிறது போல நீங்கள் மாம்சத்திற்குரியவர்கள் உரியவர்கள் அல்லவா? இவன் இப்படி பேசுறதுனால இவன் யாரு? மாம்சத்துக்குரியவன். எங்களுடைய சபையினுடைய கட்டுப்பாடு அது, எங்களுடைய சபையினுடைய போதகம் அது. இங்கே உன் சபை போதகம் என் சபை போதகம்லாம் செல்லாது. எது செல்லும்? எது செல்லும்? கர்த்தருடைய வார்த்தை மட்டும்தான் செல்லும். நான் ஒரு உபதேசத்தை ஏற்படுத்தி வைத்து கொண்டு அதுதான் செல்லும்னா செல்லவே செல்லாது. நீ வேணா சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டிய, செல்லவே செல்லாது. அப்போ இந்த கொரிந்தியர் சபையில பாருங்க என்ன இருந்துச்சாமா? பிரிவினை இருந்தது. ஒருத்தன் சொல்றேன் நான் பவுலை சேர்ந்து வைக்கிறேன், ஒருத்தன் சொல்றேன் நான் அப்போலோவை சேர்ந்து வைக்கிறேன், ஒருத்தன் சொல்றேன் நான் கேபாவை சேர்ந்து. கேபாவனா யாரு? கேபானா யாரு? நான் பேதுருவை சேர்ந்தவன். கேபானா பேதுரு. ஒருத்தன் சொல்றேன் நான் பவுலை சேர்ந்து வைக்கிறேன், ஒருத்தன் அப்போலோவை சேர்ந்து வைக்கிறேன், ஒருத்தன் நான் பேதுருவை சேர்ந்து வைக்கிறேன், ஒருத்தன் சொல்றேன் நான் யோவானை சேர்ந்து வைக்கிறேன். ஆனால் யாராவது சொன்னானா நான் கிறிஸ்துவை சார்ந்தவன் அவனுக்கு? யாராவது சொன்னானா? இல்லை. அப்போ என்ன சிந்தனை இருக்கு அவனுக்குள்ள? என்ன சிந்தனை இருக்கு? மாமிச சிந்தை, ஆவிக்குரிய சிந்தனை அவனுக்குள்ள இல்ல. அடுத்த வசனம் வாசிக்கிறேன். பவுல் யார்? அப்போலோ யார்? கர்த்தர் அவனவனுக்கு அருளளித்தபடியே நீங்கள் விசுவாசிக்கிறதற்கு ஏதுவாய் இருந்த ஊழியக்காரர்கள். அப்ப யாரு? அப்போலோ யாரு? பவுல் யாரு? கேபா யாரு? இவங்கெல்லாம் யாரு? இயேசு கிறிஸ்துவுடைய ஊழியக்காரன். கீழே நான் நட்டேன், அப்போலோ நீர் பாய்ச்சினா தேவன் தான் விளைய செய்கிறவர். ஒரு சபை விளைய செய்யாது, அவருடைய உபதேசம் விளைய செய்யாது. கர்த்தருடைய வசனத்தை நடணும், விதைக்கணும். அதுக்கு ஒருத்தன்
நீர் பாய்ச்சணும். ஆனா விளைய செய்கிறது யாரு? கர்த்தர். ஆகவே ஒரு சபையினுடைய உபதேசம் ஒருத்தனை அப்படின்னா ரட்சிக்காது, விளைய செய்கிறதுனா ரட்சிக்காது. இங்கே பலவிதமான உபதேசம் இன்றைய நாட்களிலே காணப்படுகிறபடினால ஜனங்கள் குழம்பி போயிருக்கிறார்கள். ஆகவே இந்த கொரிந்தியர் சபைக்குள்ள இது மட்டும் இல்லை, பாருங்க கொரிந்தியர் 5:1 உங்களுக்குள்ளே விபச்சாரம் உண்டென்று பிரசித்தமாய் சொல்லப்படுகிறது. ஒருவன் தன் தகப்பனுடைய மனைவியை வைத்துக் கொண்டிருக்கிறானே, அது அஞ்ஞானிகளும் சொல்லப்படாத விபச்சாரமா இருக்கிறது. இந்த கொரிந்தியர் சபைக்குள்ள என்ன இருந்துச்சாமா? விபச்சாரம் இருந்துச்சாம். அது யாரை வச்சிருக்கிறானாமா? தன்னுடைய தகப்பனுடைய மனைவினா யாரு? அதை அப்படியே எடுத்துக்கலாம். அவர் 2 கல்யாணம் 3 கல்யாணம் இருந்திருக்கலாம். இதே மாதிரி யாக்கோபு மகன் என்ன செஞ்சா தெரியுமா? ரூபன், யாக்கோபுடைய மகன் ரூபன் என்ன செய்தான்? தகப்பனுடைய மனைவினா யாரு? யாரு? அவங்க யாருக்கு பிரவேசித்தான்? நீங்க அங்க வரணும், புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்ப இது அஞ்ஞானிகளுக்கும் சொல்லப்படாத விபச்சாரமா இருக்கிறதே. இது எங்க இருந்துச்சு? கொரிந்தியர் சபையில இருந்துச்சு. அதனால தான் எழுதுறாரு, இப்படிப்பட்ட காரியம் செய்கிறவனை நீங்கள் உங்களை விட்டு விளக்காமலும் துக்கப்படாமலும் இருமா படைந்திருக்கிறீர்கள். அப்ப அந்த சபையில என்ன இருந்துச்சு? என்ன இருந்துச்சு? இருமாப்பு. இருமாப்புனா என்னது? இருமாப்புனா என்னது? என்ன நடந்துரும்? இந்த கொரிந்தியர் சபையில இருந்துச்சு, விபச்சாரம் இருந்துச்சு, இருமாப்பங்க இருந்துச்சு. கீழே வாசிங்க. நான் சரீரத்தினாலே உங்களுக்கு தூரமாய் இருந்தோம், ஆவினாலே உங்களோட கூட இருக்கிறவனாய் இப்படி செய்கிறவனை குறித்து நான் உன் கூட இருக்கிறது போல நீங்களும் என்னுடைய ஆவியும் நான் நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்தோட கூடி வந்திருக்கிறீர்கள். அப்படிப்பட்டவருடைய ஆவி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே ரட்சிக்கப்படும்படி மாம்சத்தின் அழிவுக்காக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அவரை சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு சொல்கிறேன். அப்ப என்ன செஞ்சிடாரு? உடனே இப்படியாப்பட்டவனை நீங்க வச்சு மேன்மை பாராட்டிக்கிட்டு இருக்காதீங்க, அவனை இங்க விளக்காம வச்சுக்கிட்டு இருக்காதீங்க. அவனை யார்கிட்ட ஒப்பு கொடுக்க சொல்றாரு? சாத்தான்ட்ட ஒப்பு கொடுக்கு. அவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே ரட்சிக்கப்படும்படிக்கு மாம்சத்தின் அழிவுக்காக நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவனை சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு செய்கிறேன். ஆகவே என்ன செய்யணும்னா, இந்த மாதிரி அடங்காதவனை, கர்த்தருடைய வழியில் நடக்காத, இங்கே சபைக்குள்ள இருந்துக்கிட்டு ஆகாத காரியங்களை செய்கிறவனை என்ன பண்ணணும்? யாருக்கு ஒப்பு கொடுத்தோன்னு? சாத்தானுக்கு ஒப்பு கொடுத்தோம். ஏன் சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்கணும்? அந்த சாத்தான் பண்ணுகிற உபத்திரவத்தில் அவன் என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? பாவத்தை விட்டு மனம் திரும்பணும். புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொல்றார் ஒரு இடத்துல, அவனை வந்து உபாதிக்கிற ஒரு இடத்துல ஒப்பு கொடு. உபாதிக்கிறதுனா என்னது? உபாதிக்கிறதுனா என்னது? பாதிக்கிறவன்ட்ட ஒப்பு கொடுனா என்னது? போலீஸ்காரன் ஒப்பு கூட அவனை தப்பு செய்யறவனை எங்க கொண்டு ஒப்படைக்கிறாங்க? காவலாளிட்ட கொண்டு போய் போலீஸ்காரனை கொண்டு போய் ஒப்படைக்கிறாங்க. எதுக்கு? அவங்கிற உபாதிக்கிற உபாதையில் ஐயோ என்னை அடிக்காதீங்க, என்னை கொல்லாதீங்க, நான் உண்மையாக இருக்கிறேன்னு சொல்லி வேற என்ன? அரசாங்கம் சில சட்டங்களை எதுக்கு வைத்திருக்குன்னா, அவன் மனம் திரும்பவன, அவன் நல்லவனாக மாற வேண்டும் என்றுதான் சட்டங்களை வைத்திருக்கிறது, உபத்திரவங்களை வைத்திருக்கிறது. இதுதான். அப்போ இப்படி செய்கிறவனை இன்னைக்கு சபையில் வைத்து கொண்டு ஏன் வச்சிருக்காங்க தெரியுமா? ஏன் வச்சிருக்கிறாங்க? இன்னும்
பாவம் செய்கிறவனை, உபச்சாரம் பண்ணுறவனை ஏன் சபைக்குள்ள வச்சிருக்காங்க தெரியுமா? தெரியுமா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? அவன் என்ன கொடுக்குறேன்? நிறையா காசு நிறையா கொடுக்கறதுனால அவனை சபையை விட்டு ஒதுக்கி வைக்கிறது இல்லை. ஏன்னா போயிட்டா காணிக்க வராது. அப்ப என்ன இருமாப்பு கொண்டு இருக்கிறேன், ஊழியக்காரனை இருமாப்பு கொண்டு இருக்கிறேன், விசுவாசி இருமாப்பு கொண்டு இருக்கிறேன். அவனுடைய காணிக்க இவருக்கு இனிக்குது, கர்த்தருக்கு இனிக்காது. இந்த கர்த்தருடைய இந்த கொரிந்தியர் சபையில் என்ன இருந்துச்சு? பிரிவினை இருந்தது, பாவம் இருந்தது, வாக்குவாதம் இருந்தது, விக்கிரக ஆராதனை இருந்தது, இருமாப்பு இருந்தது, வீணான சம்பாசனை இருந்தது. கீழே வாசிங்க எப்படியா? நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல, கொஞ்சம் புளித்தமா பிசைந்தமா முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறியீர்களா? ஆகையால் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறமே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரு. ஏன் நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறார்? அவரு நம்முடைய பழைய மனுஷன், பாவ மனுஷன் போக வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு புதிய மனுஷனாய் புதிய மாவாய் ஒரு மனுஷன் காணப்பட வேண்டும். இல்லை நான் பழைய மாவாவே இருப்பேன், நான் புளிச்ச மாவாத்தான் இருப்பேன்னா நீ எங்க போக முடியாது? பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. அப்ப இப்படியாப்பட்ட காரியம்லாம் இருந்த இந்த சபையில இருக்கிற எல்லாரும் என்ன பேசினாங்க? என்ன பாஷைகளை பேசினாங்க? அந்நிய பாஷைகளை. ஆனால் அவங்களுக்குள்ள இருந்தது பூரா என்னது? இது அந்நிய பாஷையை பேசினேன். இதே இந்த கொரிந்தியர்ல 14ஆம் அதிகாரத்தில் அந்த காரியம் சொல்லப்படுகிறது. இவன் பாவத்துக்குள்ளே இருந்துக்கிட்டு நான் பரிசுத்தவான் என்பது காண்பிப்பதற்காக இவன் அந்நிய பாஷையை பேசிக் கொண்டிருந்தான். அதனால்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமா ஆண்டவர் சொல்றாரு, அந்நிய பாஷை அவிசுவாசிக்கு அடையாளமாக இருக்குது. அப்ப ஒருவனுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், அந்நிய பாஷை பேசுகிறார் அப்படின்னா அவன் புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்க வேண்டும். புளித்த மாவு இருக்கக்கூடாது. நல்ல கனி கொடுக்கிறவனாக இருக்கணும், நற்காரியங்களை செய்கிறவனாக இருக்கணும். ஏன்னா இதே அப்போஸ்தலனாகிய பவுல் தான் பின்னாடி எழுதுகிறார், ஆவியின் கனியோ எத்தனை? 9. அப்போ பரிசுத்த அபிஷேகத்தை பற்றி தான் என்ன இருக்குன்னா அந்த 9 கனி அவனுக்குள்ள இருக்கணும். ஆனால் இந்த 9 கனியில ஒரு கனி கூட இருக்கிறது இல்லை. ஆனால் என்ன பேசுறது? பேசுறது என்ன? அந்நிய பாஷை. நம்ம கால சென்ற PS ராஜாமணி அவர்கள் தான் சொல்லுவார், வீட்டில் புருஷனை வாடா போடா அவனே இவனேன்னு வைக்கிறது. வீட்டில் என்ன செய்யுது? புருஷனை போடா அவனே இவனே அப்படின்னு வைக்கிறது. சபைக்கு வந்தா முதல்ல அந்நிய பாஷை பேசுறது யாரு? அந்த மாவட்டம். வீட்டில் பேசுகிற அந்நிய பாஷை வேற, சபையில் வந்து பேசுகிற அந்நிய பாஷை வேற. அப்போ நான் என்ன சொன்னேன்? அந்நிய பாஷை பேசுவது தவறல்ல. ஆனால் நாம் பேசுகிற அந்த அந்நிய பாஷை, கர்த்தர் கொடுத்த அந்நிய பாஷை, கர்த்தர் கூட கொடுத்த காரியத்தின்படி வசனத்தின்படி நம்ம நடக்கிறோமா என்பதுதான் முக்கியமாக இருக்கிறது.
ஆகவே பாருங்க 6:9 வாசிங்கள. 6வது வசனம் 9வது வசனம். தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று அறியுங்களா? அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று அறியீர்களா? ரட்சிக்கப்படாதீர்கள். அப்ப அநியாயக்காரன் என்னைக்குமே தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்கவே முடியும். அநியாயக்காரங்க யார் நினைக்கிறீங்க? கர்த்தருக்கு பிரியமில்லாத எந்த காரியத்தை செஞ்சாலும் அவன் யாரு? அநியாயக்காரன். அப்புறம் வேசி மார்க்கத்தாரும், விக்கிரக ஆராதனைக்காரரும், உபச்சாரக்காரரும், சுய புணர்ச்சிக்காரரும், ஆண் புணர்ச்சிக்காரரும், திருடரும், பொருளாசைக்காரரும், வெறியரும், உதாசீனரும், கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. அப்ப இந்த கொரிந்தியர் சபைக்குள்ள விபராயிருங்க. அதனால பவுல் எழுதுறார். இது இருமாம். இதெல்லாம் செஞ்சா கூட நம்ம பரலோகத்துக்கு போயிடலாம். என்ன இருமாப்பு? நான் தேவனுடைய ஆவியை பெற்றிருக்கிறேனே, நான் தான் அந்நிய பாஷை பேசுறேனே, சபைக்கு காணிக்க கொடுக்குறேனே, தசமமாக கொடுக்குறேனே, சபைக்கு கரெக்டா வந்துடுறேனே. இவனுக்குள்ள இருமாம். ஆனா அவனுடைய செய்கை எப்படி இருந்ததா? அநியாயம் செய்கிறதாக இருந்தது. அப்புறம் வாசிங்க. உங்களிலும் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். ஆயினும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் நம்முடைய தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களும் ஆக்கப்பட்டீர்கள். அப்ப நம்ம ஒரு காலத்துல அப்படித்தான் இருந்தோம். யாரா இருந்தோம்? நம்ம ஒரு காலத்துல எப்படி இருந்தோம்? அநியாயக்காரராக இருந்தோம். அப்ப நம்ம இப்ப எப்படி இருக்கோம்? பரிசுத்த ஆவியினாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலும் நம்ம கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு நீதிமான்களாக்கப்பட்டு இருக்கிறோம். அப்ப இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற சபை மக்களை, நம்ம இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீட்கப்பட்டு கழுவப்பட்டு பரிசுத்தாவின் வல்லமையினாலே நிரப்பப்பட்டு இருக்கிற நாம் அநியாயக்காரராக இருக்கக்கூடாது. வாசிங்களா? எல்லாவற்றையும் எனக்கு அனுபவிக்க அதிகாரம் உண்டு. ஆகிலும் எல்லாம் எனக்கு தகுதியாய் இராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. இப்ப என்ன பண்றா? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரியங்களுக்கு அடிமைப்பட்டுறாங்க. ஒருத்தர் உணவுல அடிமைப்பட்டுறேன், ஒருத்தர் மனத்துல அடிமைப்பட்டுறேன், ஒருத்தர் ஆசையில் அடிமைப்பட்டுறேன், ஒருத்தர் இச்சையில் அடிமைப்பட்டுறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், எல்லாவற்றையும் எனக்கு அனுபவிங்க அதிகாரம் உண்டு. எல்லாமே எனக்கு தகுதியாயிரு. எனக்கு எது தகுதி? எல்லாத்தையும் நீங்க எனக்கு ஆசைதான். எல்லாத்தையும் நீங்க எனக்கு ஆசைதான். எனக்கு தகுதியா இருக்குமா? எனக்கு தகுதியா இருக்குமா? எல்லாத்தையும் இங்க ஆசைதான். யோசிக்கணும், இது எனக்கு தகுதியா இருக்குமா? அப்ப தகுதியா இருக்கும்னா அதை புசிக்கலாம். தகுதியா இருக்காதுன்னா அதை புசிக்க கூடாது. கர்த்தர் வாசிங்கள் 8:7 வாசி. 8:7 வாசி. ஆகிலும் இந்த அறிவு எல்லாரிடத்திலும் இல்லை. சிலர் இன்றைய வரைக்கும் விக்கிரகத்தை ஒரு பொருள் என்று எண்ணி. அப்ப இன்னைக்கு வரைக்கும் பாருங்க, இந்த கொரிந்தியர் சபையில் இருந்தவன் என்ன இருமாம் கொண்டிருந்தானா, ஆகிலும் இந்த அறிவு எல்லாரிடத்திலும் இல்லை. சில இன்றைக்கு வரைக்கும் விக்கிரகத்தை ஒரு பொருள் என்று எண்ணி விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டதை புசிக்கிறார்கள். இப்ப இன்னைக்கு விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்ட, கவனிங்க, விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்ட பதார்த்தங்களை புசிக்கிறவன் கிறிஸ்தவுக்குள் இருக்கிறான். இன்னைக்கு இருக்கிறான். கொரிந்தியர் சபையில மட்டும் இல்லை, இன்னைக்கும்
இருக்கிறான். இன்றைக்கும் அந்த விக்கிரகத்தை ஒரு பொருள் என்று அந்த விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டதை புசிக்கிற கிறிஸ்தவன் இந்த நாட்களிலும் இருக்கிறான். வாசிக்க அவருடைய மனச்சாட்சி பலவீனமாய் இருப்பதனால் அதெல்லாம் அசிசப்படுகிறதுனா என்னது? நான் உங்க கருத்து சொல்றீங்களா? டிஸ்கஸ் பண்ணி கொடுப்பீங்களா? 8:7 அப்போ பாருங்க, இன்னைக்கு வரைக்கும் கிறிஸ்தவத்துக்குள்ள கொரிந்தியர் சபையில் மட்டும் இல்லை, இன்றும் விக்கிரகத்துக்கு படைக்கிற விக்கிரகத்துக்கு பலியிடுகிற கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் கேட்டால் கிறிஸ்தவர்கள் நாங்கள் அவங்க சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க, நீங்கள் பிரிவினை சபைக்காரங்களாம். யாரா? நம்ம பிரிவினை சபைக்காரங்களாம், அவங்க உண்மை சபைக்காரவங்களாம். அவன் இன்னைக்கு வரைக்கும் விக்கிரகத்துக்கு பலியிடுறவன், விக்கிரகத்துக்கு பலியிடுறதை புசிக்கிறவன் சொல்கிறான், நாம பிரிவினை சபைக்காரர்களாம், அவர்கள் உண்மை சபைக்காரங்களாம். ஏன்னா வேத வசனத்தை புறந்தள்ளுறவன், வேத வசனத்தை கை கொள்ளாதவன், வேத வசனத்தை கை கொள்ளாதவன், வேத வசனத்தை மட்டும் நடக்காதவன் தான் பிரிவினை சபைக்காரன். அவன் நம்மள சொல்றேன். கீழே வாசிங்க. போஜனமானது போஜனமானது நம்மை தேவனுக்கு உகந்தவர்களாக்க மாட்டாது. எண்ணத்தினால் எனில் புசிப்பதினால் ஒரு மேன்மையும் இல்லை. புசியாதிருப்பதினால் ஒரு குறைவும் இல்லை. ஆகிலும் உங்களுக்கு உண்டாயிருக்கிற எவ்விதத்தினாலும் தடுக்கலாகாத வரைக்கும் பாருங்கள். என்ன எப்படி எனில் போதும். ஒரு நிமிஷம், அடுத்து வாசிங்க. 10:1 வாசிங்க. இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறீர்கள் என்றால், எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறேன் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழாக இருந்தார்கள், மேகத்துக்கு கீழாக இருந்தார்கள். எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள், சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள். எல்லாரும் மோசேக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள். எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எப்படி எனில் அவர்களோடு கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. அப்படி இருந்தும் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்ததில்லை. ஆதலால் வனாந்தரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். ஏன்? அப்ப பாருங்க, அவை சமுத்திரத்தினால ஞானஸ்நானம் பண்ணப்பட்டேன், மேகத்தினால் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டேன், ஞான போஜனத்தினால் மன்னா என்கிற ஞான போஜனத்தினால் போஷிக்கப்பட்டார்கள், ஞான பானத்தை குடித்தார்கள். அந்த ஞான பானம் கண்மலையில் தண்ணீர் குடித்தார்கள். அந்த கண்மலை அவர்களுடைய சென்றது. அந்த கண்மலை யாரு? சரி, அப்போ அவர்களும் பழைய ஏற்பாட்டில் ஞானஸ்நானம் பெற்றார்கள். நம்ம இன்னைக்கு ராபோஜனம் பண்ணுகிறது போல அவர்களும் மன்னாவை புசித்தார்கள், ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். நம்ம இன்னைக்கு இயேசுவின் ரத்தமாகிய திரு ரத்தமாகிய திராட்சை ரசத்தை குடித்தார்கள். ஆனால் எல்லாரும் குடித்தார்கள். அப்படி இருந்து அவர்களில் அதிகமான பேரிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்ததில்லை. ஏன்? இதே வேலையை செஞ்சேன். இந்த கொரிந்தியர் சபையில் என்ன இருந்துச்சோ அதையே அவனும் செஞ்சான். ஞானஸ்நானம் எடுத்தேன், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றேன், அந்நிய பாஷையை பேசினேன், தசமாவை கொடுத்தேன், காணிக்கை கொடுத்தேன். ஆனால் என்ன மட்டும் செய்யலை?
தேவனுக்கு பிரியமானதை மட்டும் செய்யவில்லை. தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்தான். அந்த பழைய ஏற்பாட்டின் காலத்தில் எப்படி அவர்கள் செய்து அழிக்கப்பட்டார்களோ வனாந்தரத்தில், அதை போலவே சபைக்குள்ள வந்தோம், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்தால் எங்க போக மாட்டேன்? பரலோகம் போக மாட்டேன். இந்த வனாந்தரமாகி இந்த பூமியிலே அழிக்கப்படுவான் என்பதை ஆவிக்குரிய கிறிஸ்தவ மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஏதோ நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டேன், நான் அந்நிய பாஷை பேசுகிறேன், காணிக்கை கொடுக்கிறேன், கரெக்டாக சபைக்கு போகிறேன் என்கிற இருமாப்பில் இந்த ஒரு கொரிந்திய சபை மக்கள் போல இருமாப்பாய் இருந்தாருங்க. யார் ரசிக்கப்படுவாங்க தெரியுமா? யார் ரசிக்கப்படுவாங்க? முடிவு பரியந்தம் இடைச்சி நிற்கணும். ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், பரிசுத்த விஷயம் பெற்றேன், காணிக்க கொடுக்குறேன் அப்படின்னு இருமாப்பாயிருந்தா பரலோகத்துக்கு போக முடியாது. முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான். வாசிங்க 1 கொரிந்தியர் 11:33 வாசிங்க. மோசம் போகாதிருங்கள். ஆகாத சம்பாஷணை நல் ஒழுக்கத்தை கெடுக்கும். அப்புறம் நீங்கள் பாவம் செய்யாமல் நீங்கள் நீதிக்கேற்ப விழித்துக் கொண்டு தெளிந்தவர்களாயிருங்கள். சிலர் தேவனை பற்றி அறிவில்லாத இருக்கிறார்களே, உங்களுக்கு வெட்கம் உண்டாக அதை சொல்லுகிறேன். ஆகிலும் மரித்தோர் எப்படி இருந்திருப்பார்கள், எப்படிப்பட்ட சர்வதேச வருவார்கள் என்று ஒருவன் சொல்வானாகில். சரி, அது வேற விஷயத்துக்கு போகும். ஆகவே மோசம் போகாதிருங்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே, மோசம் போகாதிருங்கள். ஆகாத சம்பாஷணை நல்ல ஒழுக்கத்தை கெடுக்கும். இந்த கொரிந்தியர் சபையில இந்த ஆகாத சம்பாஷணையும் இருந்தது. அப்படியே ஆவிக்குரிய கிறிஸ்தவ மக்கள் மத்தியில் நமக்கு ஆகாத சம்பாஷணை இருக்கக்கூடாது. ஆகாத சம்பாஷணை என்னது? வீண் பேச்சு, தேவையில்லாத பேச்சு. இன்னும் நிறைய ஆவிக்குரிய மக்கள் இந்த மாதிரி காரியம் நிறைய இருக்குது. அதையெல்லாம் சபை மக்கள் மாற்ற வேண்டும். நீங்கள் பாவம் செய்யாமல் நீதி கேட்க விழித்து கொண்டு தெளிவுள்ளவர்களாயிருங்கள். அப்போ நம்ம என்ன செய்யணும்? ஆவிக்குரிய மக்கள் என்ன பண்ணா தெளிவுள்ளவர்களாக இருங்கள். சிலர் தேவனை பற்றி அறிவில்லாத இருக்கிறார்களே, உங்களுக்கு வெட்கம் உண்டாக அதை சொல்லுகிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். வாசிங்க 16:23 வாசிங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களுடைய கூட இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான என்னுடைய அன்பு உங்கள் எல்லாரும் கூட இருப்பதாக. ஆமென். அப்ப பாருங்க, சபையில வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி இருமாப்பா மட்டும் இருந்துடக்கூடாது. போன வாரம் பார்த்தோம், கடைசியாக நம்ம பார்த்தோம், அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, வாசிங்க 14 கடைசி வாசிங்க 40வது வசனம் வாசிங்க. சகலமும் நல்லொழுக்கமாயும் கிரமமாயும் செய்யப்பட. எதை செஞ்சாலும் எப்படி இருக்கணும்? நல் ஒழுக்கமாயும் கிரமமுமாய் செய்யப்பட. இப்போ பாருங்க, இது கடைசி காலமாக இருக்கிறது. பிசாசானவனுக்கு கொஞ்ச காலமே உண்டு என்று அறிந்து யாரை விழுங்கலாமோ என்று அவன் வகை தேடி சுற்றி கொண்டிருக்கிறான். ஆகவே உண்மையாய் இருக்கிற மக்களை அவன் விழத்தள்ள வேண்டும். அதற்காக என்ன எல்லாம் ஒரு விசுவாசிக்குள்ள கொள்ளாத காரியத்தை கொண்டு வர வேண்டுமோ அவன் கொண்டு வந்துகிறான். ஒரு காரியத்தை கேட்டேன், இது கடைசி நாள், மறுமையின் நாள் என்று முகமதியர்கள் சொல்லுகிறார்கள். மறுமையின் நாளில் யார் வருவான்னு சொல்கிறாங்க தெரியுமா? அவங்களும்
ஈசா நபி வருவார்னு அவங்களும் சொல்லுகிறார்கள். ஈசா நபி வரப்போகிறார், மறுமை நாளில் அவர் நடக்க போகுது, கடைசி நாள் இது அப்படின்னா அவங்க குரான் எழுதியிருக்கிறதாக ஒருத்தர் சொன்னார். அவங்க குரான் கடைசி நாள் என்பதுக்கு அடையாளம் என்னன்னா, கடைசி நாட்களில் பள்ளிவாசலுக்கு விலை உயர்ந்த கார்களில் பெண்கள் வந்து இறங்குவார்கள். விலை உயர்ந்த கார்களில் வாகனத்தில் வந்து இறங்குவார்கள். அவர்களுடைய வஸ்திரம் ஆண்களை ஈர்க்கும் வண்ணமாக இருக்கும். எப்படி இருக்குமாமா? ஆண்களை ஈர்க்கும் வண்ணமாக அவர்கள் வஸ்திரம் அணிந்திருப்பார்கள். அவர்கள் வஸ்திரம் அணிந்திருந்தாலும் அவர்கள் நிர்வாணியாக இருப்பார்கள். இதில் அநேக ஆண்கள் ஈர்க்கப்பட்டு பாவத்திலே விழுந்து போவார்கள் அப்படின்னு சொல்லி அவங்க குரான் எழுதியிருக்கிறாங்க. இன்றைக்கும் அதுதான் சபையில் நடந்து கொண்டிருக்கிறார்கள். சபையிலே வருகிற பெண்கள் எதுக்கு வர்றாங்க? சபைக்கு எதுக்கு வர்றாங்க? சபைக்கு எதுக்கு வர்றோம்? எதுக்கு வர்றாங்க? சபைக்கு எதுக்கு வர்றான்? கர்த்தரை தொழுது கொள்ள தானே வர்றான். கர்த்தரை தொழுது கொள்ள வர்றவங்க எப்படி ஆடை அணிந்திருக்கணும்? ஒழுங்கும் கிரமமுமாய் இருக்க வேண்டும். ஆண்களை ஈர்க்கும் அளவிற்கு உடை அணிந்து வரக்கூடாது. இப்போ அவங்க முகமதியர்கள் பர்தா அணிஞ்சிருக்கிறாங்க. ஆனால் அந்த பர்தா யார் இன்னைக்கு முறையாக அணிகிறது இல்லை. ஏன் தெரியுமா? பர்தா எப்படி அணிஞ்சிருக்கணும் தெரியுமா? பர்தா எப்படி அணிஞ்சிருக்கணும்? முறையாக அணிஞ்சிருந்தா லூஸாக அவங்க அதை மேலே போட்டிருக்க பர்தா லூஸாக இருக்கணும். அவங்களுடைய அங்கங்கள் வெளியே தெரியாதபடிக்கு லூஸாக போட்டுக்கணும். ஆனால் இன்னைக்கு போட்டிருக்காங்களா பார்த்தீங்களா? அவங்களுடைய அங்கங்கள் வெளியே தெரியும்படி அவர்கள் அணிந்திருக்கிறார்கள். ஆனால் இன்னைக்கு கிறிஸ்தவத்திலையும் அதே தான் நடந்து கொண்டு இருக்கிறது. சபைக்கு வர்றவங்க கர்த்தரை ஆராதிக்க வரல, இங்கே சபையோட அழகி போட்டியாக நடத்துகிறாங்க, இல்லை ஆடை அலங்காரம் நடத்துகிறாங்க. இதை ஊழியக்காரன்னு சொல்கிறதில்ல, தாய் தகப்பன்னு சொல்கிறதில்ல. வேதம் சொல்லுகிறதுக்கு நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்று அறியீர்களான்னு சொல்லி இவன் அதை மறந்துடுறேன். ஆணும் பெண்ணும் மறந்துடுறேன். கவர்ச்சி உடை. ஏன்? இதான் கடைசி நாள். பிசாசானவன் ஒவ்வொருத்தரையும் பாவத்தில் விழ தள்ள வேண்டும். இங்கே முழு மனதோடு ஆராதிக்க வருகிற ஒரு ஆண் மகனையோ ஒரு ஆண் மகளையோ வீழ்த்த வேண்டும். அதற்கு வருகிறவர்கள் ஆபாச உடைகளை அணிந்து வரும்படி செய்கிறார். இதை கணவன் மனைவியும் கண்டிக்கிறது இல்லை. கணவன் மனைவியை கண்டிக்கிறதில்ல, மனைவி கணவனை கண்டிக்கிறது இல்லை, தாய் பிள்ளைகளை கண்டிக்கிறது இல்லை, பிள்ளைய அவங்கள சொல்ல முடியும். ஏன்? தாய் தகப்பை கண்டிச்சா அடுத்த நிமிஷம் எங்க நீ அந்த காரியத்தை செய்கிற? தாய் தகப்பை அந்த காரியத்தை செய்கிறவனால பிள்ளைகளும் செய்கிறார். ஆகவே இது கடைசி காலமாக இருக்கிறபடினால அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு சொல்லுகிறார், நீங்கள் எதை செய்தாலும் சகலமும் நல்லொழுக்கமாயும் கிரமமுமாய் இருக்க வேண்டும். ஆகவே சபை மக்களே, கர்த்தருடைய பிள்ளைகளே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, இந்த கடைசி நாட்களிலே கர்த்தர் வருகிறார் என்று கர்த்தருடைய வருகையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய மக்களே, நீங்கள் கர்த்தருடைய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு எப்படி இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் சிந்தித்து வேத வசனத்தை ஆராய்ந்து அதன்படி நடந்து ஒழுங்கும் கிரமமுமாய் நீங்கள் நடந்து விழிப்பாய் இருந்து மோசம் போகாதபடிக்கு விழிப்பாய் இருந்து நீங்களுடைய வருகைக்கு நீங்கள் எல்லாரும் ஆயத்தப்பட வேண்டும் என்று கர்த்தரும் விரும்புகிறார். இந்த வார்த்தையை போதிக்கிற உங்களுக்கு எடுத்து சொல்லுகிற அவருடைய ஊழியக்காரனாகிய நானும் விரும்புகிறேன். ஏதோ வேத வசனம் விளையாட்டு காரியத்துக்காக எழுதி வைக்கப்படவில்லை. கர்த்தருடைய பிள்ளைகளை சிந்தியுங்கள், செயல்படுங்கள். நல்லொழுக்கமாயும் கிரமமுமாயும் எல்லாவற்றிலும் காணப்பட்டு ஏதோ அந்நிய பாஷை பேசினால் நான் பரலோகத்துக்கு போய்விடும் என்று இருமாப்பாய் இராமல், அந்நிய பாஷை இது நான் தான் அவிசுவாசிகளுக்கு அடையாளமாய் போயிற்று என்று மீண்டும் இதன் மூலம்
நான் பதிவு செய்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்து கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படுங்கள். கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோம். நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேலைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் உள்ள கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அன்று கொரிந்தியர் சபையிலே காணப்பட்ட காரியங்களை, உங்களுக்கு பிரியமில்லாத காரியங்களை குறித்தும் இன்றைய நாட்களிலே சபைகளிலே காணப்படுகிற காரியங்களை குறித்தும் எங்களுக்கு உணர்த்துனீங்களே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. கேட்ட நாங்கள் ஆகாதவர்களாய் போய்விடாத படிக்கு ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே உடைய சத்திய வசனத்தை உறுதியாய் பிடித்து கொண்டு விழித்திருந்து ஆண்டவரே உங்களுக்கு உண்மையை உத்தமமாய் நாங்கள் காணப்பட்டு உங்க வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்துங்க. நாங்கள் வஞ்சிக்கப்பட்டு போய்விடாத படிக்கு, பிசாசுடைய தந்திரமான காரியங்களிலே வீழ்ந்து விடாத படிக்கு எங்களை ஆண்டவரே உங்க சத்திய வசனத்தினால் எங்களை இடைக்கட்டி உங்க சத்திய வசனத்தின் வெளிச்சத்தில் ஆண்டவரே எங்களை வழிநடத்தி சென்று உங்க ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. உங்க நாம மட்டும் மகிமைப்படட்டும். வந்திருக்கிற உங்கள் மக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இதை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. உங்க நாம மட்டும் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமேட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய பரிசுத்தாவினுடைய அந்நியமும் கர்த்தரை தொழுது கொண்ட கர்த்தருடைய பிள்ளைகளை நம்மோடும் உலகத்தில் உள்ள எல்லா பரிசுத்தவான்களோடும் என்றும் எங்கள் சதாகாலம் நிலைத்திருப்பதாக, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர்